இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேத்து வீடியோ போடல, முந்தா நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல கட்டுறேன், இதை தான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா பல பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆக்சுவலா புதிய வானம் அப்படிங்கிற பாட்டு அன்பேவா படத்துல இருந்து. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகுந்தன், ராதிகா எம், சிம்சன் ராஜ், ராஜ் ராஜ், அப்புறம் வந்து தனசேகரன், கார்த்திகா கே அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இன்டீரியர் ஒர்க்குக்காக யாராவது கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த சென்னை சாய் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறவங்க பெஸ்டா பண்ணி தராங்க. பிவிசி, யூபிவிசி, வுட்டு, அலுமினியம் எல்லாமே பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட டே 21 இந்தியாவில் வந்து 22 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 29 கோடி 52 லட்சம். ஸோ உலகம் முழுக்க 464 மில்லியன் US டாலர்ஸ், 3965 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. F1 சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று இந்தியாவில் 3 கோடியே 32 லட்சம். இதுவரையும் டோட்டலாக 41 கோடியே 71 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 166.7 மில்லியன் US டாலர்ஸ், 1420 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த 7 நாள்ல. அப்புறம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ், லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த 2 படமும் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்தியாவில் 12 கோடியே 88 லட்சம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க 103 மில்லியன் US டாலர்ஸ், 880 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 45 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற படம், இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 10 கோடியே 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்ட வந்திருக்குங்க. 950 மில்லியன் US டாலர்ஸ், 8100 கோடி கிட்ட வருது. ஸோ இந்தியன் கரன்சிக்கு ஒரு பெரிய ஹிட். 100 மில்லியன் US டாலர் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட 28வது நாள் வசூல் இந்தியாவில் 19 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம், டோட்டலா 275 கோடியே 43 லட்சம். அப்புறம் கஜல் அவர்களோட மா திரைப்படம் டே 7 இந்தியாவில் 2 கோடியே 21 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 40 லட்சம், டோட்டலா 36 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். சித்தாரே ஜமீன் பேர் சொல்லவே தேவையில்ல, நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. டே 14 இந்தியாவில் வந்து 3 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 95 லட்சம், டோட்டலா 162 கோடியே 85 லட்சம் இந்தியாலையும், 217 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த 14 நாள்ல. அப்புறம் கண்ணப்பா நேற்று 7வது நாள் 1 கோடியே 5 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க, 28 கோடியே 40 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 45 கோடியே 67 லட்சம் ஒரு மரண தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படம் 7வது நாள் 1.5 கோடிக்கு கம்மியான வசூல் வந்திருக்கு உலகம் முழுக்கங்கிறது ஒர்ஸ்ட். அப்புறம் அதர்வா அவர்களோட DNA திரைப்படம் டே 14 தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 6 கோடியே 90 லட்சமும், உலகம் முழுக்க 7 கோடியே 60 லட்சம் இந்த படம் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். குபேரா திரைப்படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 79 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 14 லட்சம், டோட்டலா 65 கோடியே 9 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 130 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த படம் ஹிட்டு. அப்புறம் லவ் மேரேஜ் இந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், 1 கோடியே 45 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 1 கோடியே 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் மார்கன் 7வது நாள் தமிழ்நாட்டில் 46 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், 5 கோடியே 26 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட்டுங்க. இதுவரையும் இந்த படம் 80% கிட்ட வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது இன்னும் இந்த படம் 2 கோடி வசூல் பண்ணணும். இப்போ நேத்து கலெக்ஷன் வரையுமே ஒரு 50 லட்சம் 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வரையும் ஓகே. ஆனா இன்னைக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. அது தமிழ்லயும் சரி தெலுங்குலயுமே சரி நிறைய படங்கள் வருது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஸ் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா ஷோஸ் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா வசூல் கம்மியாகும். இதை தாண்டி இந்த படம் இந்த வீக்கெண்டு, இந்த செகண்ட் வீக்கெண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, 2 கோடி இன்னும் இந்த படம் வசூல் பண்ண போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆனால் கண்டிப்பாக இந்த படம் 2 கோடி வசூல் பண்ணாதான் பிரேக் ஈவன் பண்ணுது, அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ராஃபிட்டு. ஸோ தேட்டரிக்கெல்லாம் இந்த படம் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா 2 கோடி இன்னும் வசூல் பண்ணணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, படம் பார்த்தவங்க நிறைய பேர் இந்த படத்தை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒன்று. அப்புறம் லவ் மேரேஜ். ஸோ இந்த படத்தை பற்றியுமே நம்ம பேச வேண்டியது இருக்குது. லவ் மேரேஜ் பொறுத்த வரையுமே நான் வந்து ஒரு 2-3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த படம் நல்லா இருக்கு, ஆனால் வசூல் மட்டும் சுத்தமாக வரல. அப்படிங்கும்போது முக்கியமாக இந்த படம்
எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி படம் எடுத்தாங்களோ, முக்கியமா அந்த பி சென்டர் சி சென்டர்லயே இந்த படம் பெரிய லெவல்ல பிக்கப் ஆகல, பெரிய லெவல்ல அந்த பக்கம் ஓடவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இது ஏன் போகல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நண்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாரு, இந்த படம் ஒரு ரூரல் சப்ஜெக்ட், இந்த படத்தோட கதை ரொம்ப நல்ல கதை, இது கிராமத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு 30 வயசுக்கு மேல ஆகக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதே எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதுல காமெடியாகவும் சில விஷயங்கள் ரொம்ப எமோஷனலாகவும் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு வெற்றிக்கான ஒரு படம் தான், அப்படிதான் படமும் இருக்கு. ஆனா இந்த படம் இந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு வசூல் கம்மியாகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரீசன் தான். லவ் மேரேஜ் அப்படிங்கிற டைட்டில் மட்டும்தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நானும் யோசிச்சேன், ஆமா இந்த படத்தோட கான்செப்டே ஒரு மாதிரி ரூரல் சப்ஜெக்ட் தான், பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கணும். இந்த படத்துக்கு லவ் மேரேஜ்னு வச்சோன்னா மேபி லவ் பண்ணி 2 பேர் கல்யாணம் பண்றதுக்கு அதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல மக்கள். ஸோ லவ் மேரேஜ் அப்படிங்கிற இந்த டைட்டில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நானுமே ஃபீல் பண்றேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 3BHK, ஃபீனிக்ஸ், பறந்து போ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் பார்த்த வரையும் இதுவரையும் ட்ராக் கிராஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுவரையும் நான் பார்த்த ஒரு 4 மணி வரையும்னு வைங்களேன், 46 லட்சம் தமிழ்நாட்டில் இதுவரையும் கலெக்ட் ஆயிருக்கு பிஹெச்கே 3BHK படம். ஸோ டோட்டலாக ஃபைனல் கலெக்ஷனாக வரும்போது 1 கோடிக்கு மேலே வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இருந்தாலும் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரியே ஃபீனிக்ஸு, பறந்து போ இந்த 2 படங்களுக்கும் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 30-40 லட்சம் கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு தமிழ்நாட்டில். அதை நாளைக்கு வீடியோல தெளிவா பார்ப்போம். இது இல்லாம ஜுராசிக் பார்க் கூட ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் ஆல்ரெடி ப்ரிவியூலேயே 30 மில்லியனுக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் டே 1 ஆக்சுவலா. ஸோ ப்ரிவியூவில் அது 30 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இன்னைக்கு தான் டே ஒன் ஒரு மிகப்பெரிய வசூல் இந்தியாவிலேயே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது 10 கோடிக்கு மேல நெட்டு மட்டுமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு 2 முக்கியமான படத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து 22 இயர்ஸ் ஆஃப் காதல் கொண்டேன், அப்புறம் 17 இயர்ஸ் ஆஃப் சுப்பிரமணியபுரம். இந்த 2 படத்தோட வசூலி இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். காதல் கொண்டேன் 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் நினைக்கிறேன். ரைட்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். செல்வராகவன் அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா சொல்லவே தேவையில்ல. இந்த படம் இன்னைக்கும் யுவன் அவர்களோட பிஜிஎம்லாம் அடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு கேட்டால் கூட அப்படியே ஒரு மாதிரி மனசு அப்படியே பிடிச்சி ஏதோ பண்ணும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டுமே 9 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணிச்சு. முதல் படத்திலே ஒரு பெரிய வசூல், அதாவது இயக்குனரா முதல் படத்திலே ஒரு பெரிய வசூல் எடுத்த இயக்குனர்ல இவர் ஒருத்தர். வேர்ல்டு வைடு 10 கோடியே 25 லட்சம், பட்ஜெட் 2.5 கோடி, ஷேரு 4 கோடியே 85 லட்சம் கிட்ட வந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா பயங்கர ஹிட்டுங்க. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் எம் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அவர் வந்து ஒரு ஓஜி அப்படின்னு சொல்லலாம் இயக்குனர்ல, ஒரு டைரக்ஷன்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் இந்த படம். சசிகுமார் அவர்களோட இந்த சுப்பிரமணியபுரம் எப்பேற்பட்ட ஹிட் அப்படின்னா, இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுப்பிரமணியபுரம் 2008ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்ஜெட் வெறும் 1 கோடி தான். தமிழ்நாட்டில் மட்டுமே 23 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. உலகம் முழுக்க 26 கோடி 50 லட்சம். இந்த படத்தோட ஷேர் மட்டுமே 14 கோடிக்கு மேல வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், சரியான ஹிட்டுங்க. இன்னைக்கு வரையும் முதல் படத்திலே சம்பவம் பண்ண அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.